கருவாட்டு குழம்புக்கு முதல்ல கருவாட்டை எடுத்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் புளியை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெட்டி மிக்சியில் அரைக்கணும். ஆரம்பிச்சிடலாம். எங்கே இருக்குது கருவாடு? கருவாடு உள்ள கருவாடே மீன் மாதிரி வச்சுருக்கீங்களே. ஜோக் இல்லையா? முதல்ல புளி இருக்குது. இப்போ இந்த புளியெல்லாம் நீங்கள் எங்கேம்மா வாங்குவீங்க? இந்த அம்மாக்கெல்லாம் இப்போ ஊரில் இருந்து தானே இதெல்லாம் வாங்கி தருவாங்க. சென்னையில் நல்லதே கிடைக்காது, சென்னையில் வாங்க மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. ஊரில் இருந்தால் இப்போ வாங்கிட்டு வருவாங்க. இப்போ ஊரில் இன்னும் புளி சீசன் இல்லை. மே மாதம். ஆமாம், மே மாதம் தான் புளி கிடைக்கும். எங்களுக்கு மரம்லாம் நிற்கி. ஓகே, இப்போ வீட்டிலேருந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ எவ்வளோ புளி போடணுமா? நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை பழ சைஸில் அது மாதிரி. ஆமாம். இது என்ன கருவாடுமா? மீன் மாதிரி பெருசாக இருக்குது. வஞ்சல கருவாடு. வஞ்சரம் மீன், அதோட கருவாடு. கருவாடுலாம் எங்கே வாங்குவீங்க? அதுவும் ஊரில் தானா, சென்னையிலையா? சென்னையில் தான். முதல்ல பச்சை தண்ணியில் அலசிடுவீங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் ஊறினாக்கி அந்த தொலியை உரிச்சிடலாம். தக்காளி நம்ம அரைக்க தான் நம்ம போகிறோம். அப்புறம் ஏன் கட் பண்ணுறோமா? நறுக்கி வச்சுக்கணும். அரைக்கிட்டு அப்புறமா அரைச்சிடலாம். எப்போலேருந்து சமைக்கிறீங்க நீங்கள்? சின்ன வயசுலேருந்து? சின்ன வயசுலேருந்து எனக்கு சமைக்க 10 வயசுல எனக்கு சமைக்க தெரியும். எங்கள் அம்மா சொல்லி சமைச்சாங்க. 10 வயசுல சமைக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஹோட்டல் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. அதனால சமைச்சிட்டேன். உப்பம்மா கோழி பிரியாணி ஹோட்டல்னு பேர் வச்சுட்டு அது இல்லைன்னா எப்படி? கட்டுப்படி ஆகல. ஏன் நாடகம்லாம் பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பேன். என்ன மாத சமயம் பார்ப்பேன். என்னென்ன நாடகம் பார்ப்பீங்க? எனக்கு சன் டிவியில் நாடகம் பார்க்க பிடிக்காது. விஜய் டிவி தான் பிடிக்கும். ஏன் சன் டிவியில் நல்ல நாடகம் போடலையா?